கொடுத்துருப்பாரு லோக்கோ பைலட். ஸோ டிரைவர் கொஞ்சம் உஷாராயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு குற்றச்சாட்டு, டிரைவர் நேராக பார்த்து தான் ஓட்டியிருக்க முடியுமா? ஏன் இப்போது ரயில்வே ட்ராக்கு நார்மலாக எந்த ஒரு பர்சனாக இருந்தாலுமே ஒரு ட்ராக்குன்னு இருக்கும்போது லெஃப்ட் சைட் ரைட் சைட் பார்க்க தான் செய்வாங்க. இவர் எப்படி பார்க்காம நேராக போனார்? என்னோட 2வது கேள்வி. அதே மாதிரி எந்த நியூஸ் சேனலும் சரி, எதுலேயும் சரி, அந்த ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஏன் கம்பி கட்டும் கதையில் நான் எடுத்த அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. அந்த ஸ்கூல் நேமை மென்ஷன் பண்ணவே இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியல. அதாவது இன்டர்லாக் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இந்த இன்டர்லாக் சிஸ்டம் எதுக்கு உதவுதுன்னா, அந்த கேட்டு திறந்திருந்தால் க்ரீன் சிக்னல் விழுந்திருக்காது ட்ரெயினுக்கு. பூட்டி இருந்தால் மட்டுமே க்ரீன் சிக்னல் விழுகும். இப்போ இந்த நியூஸ்க்கு பிறகு எல்லா இடத்துலையுமே அந்த சிஸ்டம் கொண்டு வரணும்னு ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதெல்லாம் முன்னாடியே செஞ்சுருந்தா இப்படி இந்த 3 உயிர் பறி போயிருக்குமா? எல்லா இதுவுமே ஒரு விஷயம் நடந்தால் தான் ஒரு விஷயம் செய்கிறாங்க. அது ஏன்? அது மாதிரி நம்ம ஆளுங்க எல்லா இடத்துலையுமே வடக்க தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயுமே இருக்கானா? அவன் எக்ஸாம் எழுதுகிறான், இது பண்ணுறான், அதனால் அந்த இடத்துல இருக்கான். நம்ம ஆளுங்க ஏன் எக்ஸாம் எழுத மாட்டுறாங்க? எல்லாருமே குரூப் 4 அதை நோக்கியே போகிறாங்க. தவிர இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் எழுதுறாங்க. 100% தான் எழுதுறீங்க. அப்போ அதனால தான் இப்போ அதாவது அவேர்னஸ் இல்லாமல் நம்ம ஆளுங்க இருக்கோம். அது தெரிஞ்ச விஷயந்தான். என்னோட கருத்து 3வது குற்றச்சாட்டு கருத்து